ஆடியோ வீடியோ கரெக்டா ரன் பண்ண சொல்லிடுங்க. குட் மார்னிங் பர்னி சார், ஜான் பாபா சார், குட் ஆஃப்டர்நூன். ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கா? கிளாஸ் போயிடலாமா? நன்றி நன்றி. ஓகே, இப்போ இந்த டாபிக் வந்து அடிக்கடி நம்மளுடைய டியூனிவர்சிட்டியில வந்து கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாக்ஸம். ஆல்ரெடி நம்ம டைரக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம், அதுலயும் கிளாக் தான் பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடா இருக்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த டாபிக் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே, இது என்ன அப்படின்னா ஒரு கிளாக். இந்த கிளாக்ல இவங்க வந்து 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. இந்த 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டீட்டெயிலா பார்த்துலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கடிகாரத்தில் ஒரு செங்கோணமானது எத்தனை முறை அமையும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு கடிகாரம் இருக்கு அப்படின்னா அது 12 hours டைம் இல்லையா? இந்த கடிகாரத்துல வந்து 12 மணி நேரம் டைம் இருக்கு. இதுல 12 மணிக்கு சின்ன முழு பெரிய முழு, ஆக்சுவலா பண்ண டைம் வந்து 12 மணி ஆயிடுச்சு இல்லையா? இந்த 12 மணிக்கு சின்ன முழு பெரிய முழு ஒன்றன் மேல் ஒன்று இருக்கும். சோ இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு முழு சுற்றி திரும்ப இந்த இதே 12க்கு வர்றதுக்கு நமக்கு 12 hours என்ன செய்யும் அப்படின்னா ஆகும். ஓகேவா? சோ இது வந்து 12 மணி நேரத்தில் இந்த நிகழ்வானது ஒரு முறை நடக்கும். 24 மணி நேரத்தில், அதாவது ஒரு நாளைக்கு இந்த நிகழ்வு அப்படின்றது 2 முறை என்ன செய்யும் அப்படின்னா நடக்கும். ஓகேவா? இது நமக்கு தெரியும். இந்த 2 முறை நடக்கக்கூடிய ஒரு டேக்கு 2 முறை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல செங்கோணம் அப்படின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? அந்த செங்கோணம் 90 டிகிரி இருக்கக்கூடிய அந்த செங்கோணம் வந்து எத்தனை முறை அமையும் அப்படின்ற ஒரு கேள்வியை தியரியாவே என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ ரெண்டாவது இதே செங்கோணத்துல எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுத்து ஒரு 2 to 3, 3 to 4 இந்த மாதிரி ஏதாவது ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணி அந்த டயத்துக்குள்ள செங்கோணம் எந்த டைம்ல அமையும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் செங்கோணம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செங்கோணம். இந்த செங்கோணத்துல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு சுற்றுக்கு, நல்லா நோட் பண்ணிக்க, ஒரு சுற்று அப்படின்னா 12 hours, ஒரு நாளைக்கு அப்படின்னா 24 hours. இந்த டைம்ல செங்கோணம் எத்தனை முறை அமையும் அப்படின்ற கேள்விகள் கேட்கலாம். பிளஸ் ஏதாவது ஒரு டைம் கொடுத்து 2 to 2:30, 3:30 to 4 o'clock இந்த மாதிரி ஏதாவது டைம் கொடுத்து இதுல எந்த டைமுக்கு அக்யூரேட்டா செங்கோணமானது அந்த 90 டிகிரி ஆனது அமையும் அப்படின்றத கேட்கலாம். சோ இந்த 90 டிகிரி அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னீங்கன்னா சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் அந்த டிகிரி அப்படின்றது, கோணம் அப்படின்றது. ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் 90 டிகிரி சொல்லுங்க, இது வந்து 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நேர் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நேர் கோடு, அதாவது ஸ்ட்ரைட்டா இப்ப 12 மணிக்கு அங்க ஒரு சின்ன முள் நிக்குது, 6 மணில ஒரு பெரிய முள் நிக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இந்த நேர் கோடு வந்து எப்போ இருக்கும் அப்படின்றது மாதிரி நினைச்சுவாங்க அப்படின்னா ஒரு கேள்விகள் கேட்பாங்க. இதை வந்து நேர்கோடு அப்படின்னு சொல்லுவோம். இதே நேர்கோடு அப்படின்றது ஒரு நாளைக்கு எத்தனை முறை நிற்கும் அப்படின்னு கேட்கலாம், 12 ஹவர்ஸ்ல எத்தனை டைம் நிற்கும்னு கேட்கலாம். பிளஸ் ஏதாவது ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணி அந்த டயத்தை எப்ப வரும் அப்படின்னு கேட்கலாம். சேம் இந்த செங்கோணத்துல என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அதே சேம். ஒரு டேக்கு இல்ல ஒரு சுற்றுக்கு இல்லைன்னா பர்டிகுலர் ஒரு ஹாஃப் அன் அவர் 1 hour அப்படின்ற டைமிங் கொடுத்தா அந்த டைமிங்குள்ள எப்போ நேர்கோடு வரும் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? சோ அடுத்து தேர்ட் ஒன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றன் மேல் ஒன்று, ஒன்றன் மேல் ஒன்று, அதாவது சின்ன முழு பெரிய முழும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன சொல்லுவோம் 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி. இந்த ஒன்றன் மேல் ஒன்று அப்படின்றத நம்ம 360 டிகிரின்னு சொல்லலாம், இல்ல 0 டிகிரின்னு சொல்லலாம். அதாவது ஒன்றன் மேல் ஒன்று, சின்ன முழு பெரிய முழு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன ஆகும், 0 டிகிரி வரும். அப்படின்னா 360 டிகிரி, ரெண்டுல எதுனாலும் எடுத்துக்கலாம். சோ இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். சோ ஃபோர்த் ஒன் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு டயத்தை கொடுத்துருவாங்க, ஒரு டயத்தை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அந்த டைம்ல என்ன கோணம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மணி வந்து 4 மணி 10 நிமிடம் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல அமையக்கூடிய கோணம் என்ன அப்படின்னு கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? இது ஃபோர்த் கொஸ்டின், கோணம் என்ன அப்படின்னு கேட்கறது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா எதிர் கோணம் என்ன, எதிர் கோணம் என்ன, இது வந்து என்னது ஃபிஃப்த் கொஸ்டின்.
சோ கோணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் இப்போ 4 மணி 10 நிமிடம் அப்படின்னு அதுல கோணம் என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா நீங்க அதோட ஆன்சர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 180க்கு உள்ள இருக்கணும், பிலோ 180 இருக்கணும். இதே எதிர்கோணம் என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும், அப்போ 180 டிகிரியா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? சோ இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு டைம் வந்து 3 மணின்னு வச்சுக்கோங்களேன். இது பெரிய முள்ளு, இது சின்ன முள்ளு. சோ இதோட கோணம் வந்து என்னது, செங்கோணம். ஓகேவா? 90 டிகிரி. இதோட கோணம் வந்து என்னது, செங்கோணம் 90 டிகிரி. சோ இது கிளீன் ஆயிட்டா. சோ கோணம் என்னன்னு கேட்டாலும் 90 டிகிரி. இதே எதிர்கோணம் என்னன்னு கேட்டா ஆப்போசிட்ல இருக்கிறது. சோ இதோட டோட்டல் கோணத்தை வச்சு இதோட நம்ம ஆப்போசிட்டா என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இந்த 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடா டிஎன்யூஎஸ்ஆர்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இதை பத்தின கிளாஸஸ் தான் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா இருக்க போகுது. இதை நீங்க டீட்டெயிலா நான் எல்லாமே ஷார்ட் கட்ஸோட என்ன செஞ்சுறேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? சோ இதை நீங்க பார்த்தாலே நமக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். ஓகேவா? சோ இதுல இந்த மூணுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, இந்த ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இதை பத்தினா எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ செங்கோணம் இருக்கு இல்லையா, இந்த செங்கோணம் அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு செங்கோணம் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த செங்கோணம் அப்படின்றது ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு முறை செங்கோணம் வரும். ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு, 24 மணி நேரம் இருக்கு. ஒரு சுற்றுக்கு 12 மணி நேரம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு செங்கோணம் வருது அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு எத்தனை வரணும், 24 வரணும். ஆனா என்ன செய்யாது, 24 வராது, 22 தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வரும். இதை வந்து ஒன்னா டைப்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுடைய புத்தகத்திலயும் இருக்கும். சோ செங்கோணம் அப்படின்றது ஒரு முழு சுற்றுக்கு 22 முறை என்ன செய்யும் அப்படின்னா வரும். இதே ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 44 முறை என்ன செய்யும் அப்படின்னா ஒரு செங்கோணமானது என்ன செய்யும் அமையும். அதாவது 90 டிகிரி. சிறிய முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடைப்பட்ட அந்த கோணமானது 90 டிகிரி ஆனது நமக்கு ஒரு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல 44 டைம்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இதே வந்து 12 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 22 டைம்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஓகேவா? சோ இந்த கோணம் இருக்கு இல்லையா, அரை மணி நேரத்திற்கு ஒரு கோணம் வரும்னு சொல்லிட்டேன். அப்போ எங்க சார் 2 எண்ணம் அடியாகுது, 12 மணி நேரத்துக்கு 24 வரணும், எங்க சார் 2 எண்ணம் அடியாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:30 to 3:30. ஓகேவா? 2:30 இருந்து 3:30 இந்த 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செங்கோணம் மட்டும் தான் வரும். அது இந்த 3 மணி மட்டும் தான். ஓகேவா? சோ இந்த 3 o'clock அப்படின்றது 2:30 to 3னாலும் 3 தான், 3 to 3:30னாலும் அந்த செங்கோணம் வந்து எங்க இருக்கும், 3ல மட்டும் தான் இருக்கும். மத்த எங்கேயுமே செங்கோணம் வந்து என்ன செய்யாது அப்படின்னா அமையாது. சோ இந்த 2:30 to 3:30ல ஒரு செங்கோணம் நமக்கு கட் ஆயிரும். 2 கிடைக்கணும், 1 தான் கிடைக்கும். அதே போல 8:30 to 9:30 இப்படி இருக்கும் இல்லையா, 8:30 to 9:30 இந்த 1 ஹவர்லயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செங்கோணம் மட்டும் தான் இருக்கும். சோ இன்னொன்னு வந்து என்ன ஆகிரும், அடி ஆகிரும். சோ 8:30 இருந்து 9 o'clockல எங்க செங்கோணம் இருக்குன்னு கேட்டா 9 o'clock தான் இருக்கு. 9 to 9:30ல எங்க இருக்குன்னு கேட்டாலும் அப்பவும் 9 o'clock தான் இருக்கு. ஓகேவா? சோ இந்த ரெண்டு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அடிச்சிடும். சோ ஒரு சுற்றுக்கு 2 அடி ஆகுது. ஒரு நாளைக்கு வந்து நமக்கு என்ன ஆயிட்டு 4னா அப்சல்யூட்லி என்ன செஞ்சிருது, போயிருது. சோ இது வந்து செங்கோணம் பாக்குறது. ஓகேவா? இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலாவை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அப்படியே ஒன் பை ஒன்னா வரிசையா சொல்லி கொடுத்துரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நேர்கோடு. இந்த நேர்கோடு அப்படின்றது இப்போ 12:30 அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு நம்ம நினைப்போம். 12 o'clock வந்து சின்ன முள்ளு 12 நினைக்கி, பெரிய முள்ளு 6ல நிக்குது. ஆனா அப்படி நிக்காது, பட் நம்ம அப்படி நினைப்போம். ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்ன செய்யும் அப்படின்னா நடக்கும். ஓகேவா? 1 மணி நேரத்துக்கு 1 நடக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க தேரி மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். செங்கோணம் அப்படின்றது 12 மணி நேரத்துல 22 நடக்கும், 24 மணி நேரத்துல 44 நடக்கும். ஓகேவா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல பர்டிகுலரா ஒரு டைம் கொடுத்து இந்த டயத்துக்குள்ள எப்ப செங்கோணம் அமையும் அப்படின்னு கேட்டா அதை எப்படி போடுறது அப்படின்றத நான் இப்ப அடுத்து சொல்லி தரேன். ஓகேவா? சோ இந்த நேர்கோடு அப்படின்றது 1 மணி நேரத்திற்கு ஒரு நேர்கோடு அமையும். அப்ப 12 மணி நேரத்திற்கு 12 அமையணும். சோ 11 தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அமையும். ஓகேவா? 12 அமையாது, என்ன செய்யும் அப்படின்னா 11 தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அமையும். அதே மாதிரி இந்த நேர்கோடு அப்படின்றது 24 ஹவர்ஸ்ல நமக்கு 22 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப 1 ஹவருக்கு 1ன்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த 1 ஹவருக்கு 1 அப்படின்றது இப்போ 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள ஒரு நேர்கோடு இருக்கும், 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள ஒரு நேர்கோடு ஸ்ட்ரெயிட் லைன், சின்னமலும் பெரியமலும் நேரா இருக்கும். பட் எங்க சார் அந்த 1 அடியாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள அந்த நேர்கோடு எப்ப இருக்கும்னா 6 மணிக்கு தான் இருக்கும். 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள நேர்கோடு எப்ப இருக்கும், 6 மணிக்கு தான் இருக்கும். 6 மணிக்கு சின்ன முள்ளு 6 இருக்கும், பெரிய முள்ளு 12ல இருக்கும். ஓகேவா? ஓகே, இது நேர்கோடு. இதே 6 to 7 எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா அப்பவும் அது எங்க இருக்கும் அப்படின்னா 6 மணிக்கு தான் இருக்கும். சோ 5 to 6 ஆகட்டும், 6 to 7 ஆகட்டும். ஓகே சார், புக்ல டாபிக் இல்லன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க எஸ்பி சார். இருங்க நான் காமிக்கிறேன், எந்த பேஜ்ல இருக்குன்னு நான் காமிக்கிறேன்.
பாருங்க. இப்ப நான் நடத்துறத கவனிங்க, அப்புறமா புக்ஸ் பாத்துக்கலாம். ஓகேவா? சோ 5 to 6லயும் 6 o'clock தான், 6 to 7 o'clock 6 o'clock தான். ஓகேவா? சோ இந்த 2 ஹவர்ஸ்ல நமக்கு ஒரே ஒரு டைம் 6 மணி மட்டும் தான். ஓகேவா? சோ 1 ஹவருக்கு 1ன்னு சொல்லியிருக்கிறோம். பட் 5 to 6, 6 to 7 இந்த 2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கான அந்த நேர்கோடு அப்படின்றது நிச்சயம் அப்படின்னா அமையும். அப்போ நேர்கோடு அப்படின்றது 12 ஹவர்ஸ்க்கு 11, 24 ஹவர்ஸ்க்கு 22 தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்குது. ஓகேவா? சோ அடுத்து ஒன்றன் மேல் ஒன்று அப்படின்றது 1 மணி நேரத்துக்கு 1, 1 ஹவருக்கு 1 தான். செங்கோணம் மட்டும் தான் ஹாஃப் அன் ஹவருக்கு 1. ஓகேவா? இது வந்து என்னது 1 ஹவருக்கு 1. சோ அப்போ 1 ஹவருக்கு நமக்கு ஒரு ஒன்றன் மேல் தான் 1 இருக்கும். சோ அப்போ 12 மணி நேரத்துக்கு எத்தனை வரும்னா அதுவும் 11 தான் வரும். 24 மணி நேரத்துக்கு அதுவும் எத்தனை வரும் அப்படின்னா 22 தான் வந்து நிச்சயம் வரும். சோ இந்த ரெண்டும் சேம் ஆன்சரா இருக்கும். இதுல வித்தியாசமா இருக்கும். இதை போட்டு உழப்பி செங்கோணம் கேட்கும்போது இதுக்கான ஆன்சரா மாத்தி போட்டுறக்கூடாது. அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த ஒன்றன் மேல் 1 வந்து 12 ஹவர்ஸுக்கு 11ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது வந்து 2 to 3ல 1 இருக்கும், 3 to 4ல 1 இருக்கும், 4 to 5ல 1 இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அப்ப எங்க சார் 1 அடியாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 மணில இருந்து 1 மணிக்குள்ள இந்த 2 ஹவர்ஸ்ல இந்த ஒன்றன் மேல் 1 அப்படின்றது 12 மணிக்கு மட்டும்தான் இருக்கும். சொல்ல புரிஞ்சா? சோ 11 to 12க்கும் ஒன்றன் மேல் 1 12 மணிக்கு தான் இருக்கும். 12 to 1லயும் 12 மணிக்கு தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஒன்றன் மேல் 1 அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யாது அப்படின்னா வராது. சோ இந்த 2 ஹவர்ஸ்ல ஒரே ஒரு டைம் தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அமையும். ஓகேவா? சோ அது எப்படி அப்படின்றது ஒரு சின்ன ஒரு டெமோ கூட என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பாத்துடலாம். ஓகேவா? சோ ஒரு பென் இருந்தா கொடுங்க. பென். இப்போ டைம் வந்து எவ்வளவு அப்படின்னா 11 மணி இல்லையா? இப்போ டைம் வந்து எவ்வளவு 11 மணி. சோ இந்த பிளாக் கலர்ல இருக்கிறத வந்து பிளாக் கலர் பெண்ணை வந்து எடுத்துக்கலாம், சின்ன முள்ளுன்னு வச்சுக்கலாம். இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறத வந்து பெரிய முள்ளுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து மணி வந்து 11 மணி. ஓகேவா? சோ இப்படி இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி 11 மணிக்கு இருக்கு. சோ இப்போ ஒன்றன் மேல் 1 வரணும் இல்லையா? சோ இதுல ஃபர்ஸ்ட் எந்த முள்ளு மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 12 மணி இந்த பெரிய முள் தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா குயிக்கா மூவ் ஆகும். ஏன்னா இதுதான் ஃபாஸ்ட் மூவிங், இது ஸ்லோ மூவிங் இல்லையா? சோ இந்த முள்ளு என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆரம்பிக்குது. இந்த 11 o'clockன்ற முள்ளு இங்கே தான் இருக்குது. சோ இது அப்படியே சுத்தி வருது, சுத்தி வருது, சுத்தி வருது. இது 6க்கு வரும்போது இந்த சின்ன முள் எங்க போயிருக்கும்? ஏன்னா இந்த 6ன்றது அரை மணி நேரத்துக்கு வந்துருச்சு இல்லையா? இந்த அரை மணி நேரத்துக்கு வரும்போது இந்த சின்ன முள் எங்க இருக்கும் அப்படின்னா 11ல இருந்து 11க்கும் 12க்கும் நடுவுல என்ன செஞ்சிடும் வந்துடும். ஓகேவா? சோ இந்த முள்ளு மறுபடியும் மூவ் ஆகுது, மூவ் ஆகுது, மூவ் ஆகுது. சோ இந்த பெரிய முள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சின்ன முள்ளுக்கு மேல வந்து நிக்கணும். சோ இது மேல ஏறி வரும்பொழுது கரெக்டா மணி என்ன ஆயிருது 12 மணி ஆயிருது. ஏன்னா இது ஒரு சுற்று, இந்த பெரிய முள் வந்து ஒரு சுற்று சுற்றுச்சு அப்படின்னாலே என்ன ஆயிருது 1 hour ஆயிருது இல்லையா? சோ இங்க இருந்தது இப்படி சுத்தி வரும்பொழுது என்ன ஆயிட்டு கரெக்டா 12 மணிக்கு தான் 1 மணிக்கு ஒன்றரை மேல் 1 வந்து நிச்சயது சேருது. சோ இந்த 1 hourல 12 o'clock அப்படின்றத சின்ன முழு பெரிய முழு நிச்சயது சேர்ந்து நிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப 12 to 1 பாக்கலாமா? சோ இந்த இடத்துல பெரிய முழு சின்ன முழு நிக்குதா? சோ ஃபர்ஸ்ட் இந்த 12 விட்டு எது மூவ் ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த பெரிய முழு தான் என்ன செய்யும் அப்படின்னா மூவ் ஆகும். ஓகேவா? சோ இந்த பெரிய முழு என்ன செய்யுது 12ல இருந்து இப்படி மூவ் ஆயிருச்சு. சின்ன முழு இங்கே தான் இருக்கும். நல்லா கவனிங்க. இது மூவ் ஆன உடனே இப்படி சுத்தி திரும்ப இது 6க்கு வந்துருச்சுல, இது 6க்கு வந்துட்டாலே இந்த சின்ன முள்ளு எங்க போயிடும்? இதுக்கு பாதிக்கு போயிடும். ஓகேவா? சோ இந்த பெரிய முள்ளு திரும்ப இந்த இதுக்கு மேல ஏறணும் அப்படின்னா இந்த 12 தாண்டினா தான் இங்க வர முடியும். ஏன்னா சின்ன முள்ளுங்கிறது இங்க வந்துருச்சு. சோ ஒரு சுற்றி சுற்றி இங்க வரணும். ஆனா இந்த பெரிய முள்ளு இங்க இருந்து மூவ் ஆகி திரும்ப இந்த 12க்கு வந்துட்டாலே இந்த முள்ளு எங்க போயிடும்? 1ஆம் நம்பருக்கு போயிடும். இந்த சின்ன முள்ளு எங்க போயிடும்? 1ஆம் நம்பருக்கு போயிடும். ஏன்னா இந்த பெரிய முள்ளு என்ன செஞ்சிச்சு? இங்க இருந்து ஒரு முழு சுற்று இப்படி சுத்தி இந்த 12 தொடும்போது ஆக்சுவலா இங்க வந்துடும். ஓகேவா? அப்ப டைம் ஆயிட்டு 1 மணி அப்படின்றது ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் போகும்போதுதான் இந்த பெரிய முள்ளு வந்து சின்ன முள்ளு மேல டச் பண்ணிட்டு போகும். சோ அப்போ இந்த 12 தாண்டி வரும்போது அந்த டைம் என்ன ஆயிட்டு 1 தாண்டி போயிருச்சு. அப்ப அது 1 to 2க்குள்ளதான் இந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் என்ன ஆகுது அப்படின்னா 1.5 மீல் 1 நிக்குது. சோ இந்த 11 to 1 o'clockல ஒரு டைம் தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த முள்ளு வந்து கரெக்டா நிக்கும். அதே மாதிரிதான் 5 to 7. சோ இதுல நீங்க ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த இடத்துல அந்த செங்கோணம் வந்து நமக்கு அடியாகுது, எந்த இடத்துல அந்த நேர்கோடு அடியாகுது, எந்த இடத்துல அந்த ஒன்றன் மேல் ஒன்று அடியாகுது அப்படின்றத நீங்க ஒரு ஷார்ட்கட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செங்கோணம் நேர்கோடு ஒன்றன் மேல் ஒன்று இருக்கு இல்லையா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 to 2 அப்படின்னு கேட்கறாங்கன்னா 1 மணி, இத்தனை நிமிடம், இத்தனை வினாடி அப்படின்னு மணி இருக்கும், நிமிடம் இருக்கும், வினாடி இருக்கும், எல்லாத்துக்குமே ஆன்சர். ஓகேவா? ஆனா இதுல ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகரா ஆன்சர் வரும். ஓகேவா? உதாரணம் சொல்றேன். செங்கோணம் அப்படின்றது 3 மணிக்கு ஒரு செங்கோணம் இருக்கா? இதுதான் ரவுண்ட் ஆன்சர். 3 மணி. இங்க நிமிடமும் இல்ல, செகண்டும் இல்ல. மத்த எங்க போனாலும் நமக்கு நிமிடமும் வரும், செகண்டும் வரும். சோ இந்த 3 மணிக்கு செங்கோணம் அமையும் போது ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 அப்படின்னு ரவுண்டா இருக்கா? சோ இந்த இடத்துல நமக்கு ஒண்ணு அடியாகும். அதே மாதிரி 9 மணிக்கு செங்கோணம் அமைதா? இந்த இடத்துல ஒரு செங்கோணம் அடியாகும்.
அதே மாதிரி 6 மணிக்கு நேர்கோடு இருக்கா, இந்த இடத்துல ஒரு நேர்கோடு அடியாகுது. சோ 12 மணிக்கு ஒரு 1.5 மேல் 1 இருக்குதா, இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா ஒரு 1.5 மேல் 1 வந்து என்ன செய்யுது அப்படின்னா அடியாகுது. சோ எங்க ஆன்சர் வந்து ரவுண்டா கிடைக்குதோ அங்க ஒண்ணு அடியாகுது அப்படின்றத நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது மாதிரி தியரியா கேட்டாலும் நீங்க நினைச்சுக்கலாம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அந்த டயத்துக்குள்ள அப்படின்னு கேட்கும் போது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நினைச்சலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சொல்லிட்டேன் செங்கோணம் அப்படின்றது இந்த மாதிரி டைம்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டேன். நேர்கோடு அப்படின்றது 1 ஹவருக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டேன். 1.5 மேல் 1 அப்படின்றதும் 1 ஹவருக்கு மேல ஒண்ணுன்னு சொல்லிட்டேன். இதுல ஒரு ஃபார்முலா அப்படின்றத வச்சு நம்ம இந்த 3 ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பட் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் உண்டு, செங்கோணம்னா இப்பதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அது இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? சோ நான் ஆல்ரெடி பழைய எக்ஸாம்ல நடத்தி இருக்கிறேன், இதுக்கு முந்தின டாபிக்ல நடத்திருக்கேன். இந்த 2 முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம், ஒரு 12க்கும் 1க்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? 30. அதே மாதிரி 2க்கும் இதுக்கும் இடைப்பட்ட கோணம் 30. சோ 2க்கும் 3க்கும் இடைப்பட்ட கோணம் 30. சோ மொத்தம் 90. இது 1/1க்கும் 30 சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு செய்யலாம். ஓகேவா? சரி பார்ப்போம். இப்ப செங்கோணம் பார்க்கலாம். ஓகேவா? இப்ப செங்கோணத்தை 2 மணில இருந்து 2:30க்குள்ள இந்த செங்கோணம் எப்போது அமையும்னு கொஸ்டின் கேட்கிறான். நல்லா கொஞ்சம் மணி உங்களுக்கு 2 மணி முதல் 2:30க்குள் செங்கோணம் எந்த நேரத்தில் அமையும் அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறான். அப்ப நம்ம இதை ஆன்சர் எடுக்க போறோம். இதோட ஆன்சர் கண்டிப்பா எங்க இருக்க போகுது? 2 to 2:30 தான் என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. ஓகேவா? சோ 2 to 2:30. 2:30 to 3ன்னு கேட்டாதான் நமக்கு 3 ஆன்சர். நான் 2 to 2:30 தான் எடுத்திருக்கிறேன். ஓகேவா? சோ இந்த 2 to 2:30ல செங்கோணம் கரெக்டா எந்த நேரத்துல அமையும் அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன செய்யணும்? இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஒண்ணு நான் எப்படி சொல்றேனோ அதை வச்சு நீங்க மத்த எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டைம் என்னதுன்னா 2 மணி. ஓகேவா? சோ சின்ன முள்ளு 2ல இருக்கு, பெரிய முள்ளு 12ல இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 2 மணில இருந்து 2:30க்குள்ளதான் அவன் டைம் ஒதுக்கி இருக்கிறான். சோ 2:30க்குள்ள அப்படின்ற போது இந்த பெரிய முள்ளு 6க்குள்ளதான் நிக்கணும். 12ல இருந்து 6க்குள்ளதான் நிக்கணும். இந்த ஆப்போசிட் சைடு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன்னா பெரிய முள்ளு இந்த 6 தாண்டி போயிட்டாலே டைம் என்ன ஆயிட்டு 2:30 தாண்டிடுச்சு. ஓகேவா? அப்போ 12 to 6 o'clock இந்த பெரிய முள்ளானது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க கவனிங்க, இந்த சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரி. இந்த சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? 60 டிகிரி. இப்போ நமக்கு அப்ராக்சிமேட்டா எந்த இடத்துல 90 டிகிரி வருது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஏன் 90 டிகிரி வருதுங்கிறத பாக்கணும் அப்படின்னா செங்கோணம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சோ இந்த பெரிய முள்ளு 1ஆம் நம்பருக்கு வந்துச்சுன்னா 30 டிகிரி, 2ஆம் நம்பருக்கு வந்துச்சுன்னா 0 டிகிரி, 3ஆம் நம்பருக்கு போச்சு அப்படின்னா 30 டிகிரி, 4ஆம் நம்பருக்கு போச்சு அப்படின்னா 60 டிகிரி, 5ஆம் நம்பருக்கு போச்சுன்னா 90 டிகிரி. ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்துல எங்க செங்கோணம் வருது அப்படிங்கிறத பாருங்க. எங்க வருது? சின்ன முள்ளு 2ல நிக்கணும், பெரிய முள்ளு என்ன செய்யணும்? 5ல நிக்கணும். இப்படி நின்னால் மட்டும்தான் நமக்கு 90 டிகிரி கிடைக்குது. 30, 60, 90 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போ இது ஆன்சரான்னு கேட்டா ஆன்சர் கிடையாது. ஏன்னா இது வந்து 25க்கு வந்துருச்சு, 5ஆம் நம்பருக்கு வந்துருச்சு. சோ இந்த பெரிய முள்ளு 5 வரைக்கும் வரும்பொழுது இந்த சின்ன முள்ளு என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா மூவ் ஆயிருக்கும். சோ எவ்வளவு மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5ஓட மதிப்பு என்ன? 25. பெரிய முள்ளு 5ல நின்னுச்சுன்னா அதோட டைம் என்ன? 25. இந்த 25ல பாதி 12.5. இந்த 12.5 டிகிரி என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த சின்ன முள்ளு வந்து என்ன செஞ்சிருக்கும்? மூவ் ஆகி வந்திருக்கும். சோ ஆக்சுவலா அங்க 90 டிகிரி இருக்காது, 12.5 டிகிரி கம்மியா தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இதே இந்த பெரிய முள்ளு 6க்கு வந்துருச்சுன்னு வைங்க, இந்த 6க்கு வந்துச்சுன்னா 6ஓட டைம் என்ன? 30. சோ 30ல பாதி எவ்வளவு? 15. சோ 15 டிகிரி. ஆக்சுவலா இதோட இது 30 டிகிரி இல்லையா? 15 டிகிரி மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? நம்ம அப்ராக்சிமேட்டா ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். 2 to 2:30க்குள்ள சின்ன முள்ளு 2ல நிக்குது, பெரிய முள்ளு 5ல நிக்குது. சோ இப்போ இதுக்கான கோணம் 90 டிகிரி. ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை தூக்கி ஃபார்முலால போடணும், போட்டு ஆன்சர் எடுக்கணும். ஓகேவா? சோ ஃபார்முலா என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 divided by 55 into y, 60 divided by 55 பெருக்கல் y அப்படின்ற ஃபார்முலா தூக்கி என்ன செய்யணும்? நம்ம போடணும். சோ இந்த ஒய்யோட வேல்யூ தான் நம்ம போடணும். ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க அப்ராக்சிமேட்டா எடுத்தீங்க இல்லையா, 2 மணி 25 நிமிடத்திற்கு செங்கோணம் அமையும். ஆனா அமையாது. 2 மணி 25 நிமிஷத்துக்கு ஒரு 90 டிகிரி வருது இல்லையா, இந்த 25 தான் இந்த ஒய்யோட வேல்யூ. சோ இந்த இடத்துல 25 அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு இதை அடி கொடுக்கும் போது நமக்கான ஆன்சர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா
கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா 2 hour அப்படின்றத சேர்த்துக்கணும். ஓகேவா? சோ 2 to 2:30 ஆன்சர் 2 hour. சோ உங்களுக்கு மினிட்ஸும் செகண்டும் இதுக்குள்ள என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். ஓகேவா? சோ தெளிவா சொல்ற பாருங்க. ஒரு வட்டம். ஓகேவா? டைம் வந்து 2, இது 5. 2 to 5. சோ இப்போ இது இப்பதான் செங்கோணம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அமையுது. சோ நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 2 hour அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். சோ இந்த மினிட்ஸ் செகண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். சோ அப்ராக்சிமேட்டா நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இங்கதான் 90 டிகிரி வந்திருக்கின்றது. இதை தூக்கி ஃபார்முலா போடணும். 60/55 இன்டு ஒய் அப்படின்றதா ஃபார்முலா. சோ 60/55 இன்டு ஒய்யோட வேல்யூ என்ன? 25. ஓகேவா? ஏன்னா 5ஓட வேல்யூ 25. இதை தூக்கி அப்ளை பண்ணிட்டா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும் சொல்லி இருக்கிறேன். சோ இது ரெண்டையும் அடி கொடுக்கலாமா? 12, 11. ஓகேவா? இதுல 11 இருக்கு, இதுல வந்து என்ன செய்யுது 12 இருக்கு. ஓகேவா? இப்ப இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணி 11ஆல என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? சோ இப்போ 12 into 25 எவ்வளவுன்னு பார்க்கலாமா? சோ 12 into 25 எவ்வளவு? 300 divided by 11. ஓகேவா? சோ 2 hour அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து மினிட்ஸையும் செகண்ட்ஸையும் எடுக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் என்ன சொல்லிட்டு இருக்கோம். சார் 25 கெஸ் பண்ணி தான் எடுக்கணுமா சார்? இல்ல 25 கெஸ் பண்ணின்னு கிடையாது. இப்போ 2 to 2.5 சொல்றாங்கல்ல, 2 to 2.5 நீங்க சின்ன முள்ளையும் பெரிய முள்ளையும் 90 டிகிரி கேப் வச்சு பிக்ஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்போ 2 மணிக்கு சின்ன முள்ளுங்க இருக்குது, பெரிய முள்ளு அப்படின்றது இந்த இடத்துல 2 மணிக்கு இருக்கு. சோ 2.5க்குள்ள கரெக்டா 90 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி இல்ல. சோ இந்த இடத்துல வச்சு பார்த்து நீங்க எடுத்துலாம். அது ஈஸி தான். ஓகேவா? சரி, இப்போ நீங்க இதெல்லாம் அடி கொடுக்குறீங்க. ஒரு 12, 11, 11, 2, 11, 22. ஓகேவா? மிச்சம் எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. சோ 80. 80ல எத்தனை 11 இருக்கு? 7 11 இருக்கு. ஓகேவா? 7 11 77. அவ்வளவுதான். இப்ப நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? சோ 2 hour வந்துருச்சா? இதுக்கப்புறம் அடி கொடுத்தா ஆன்சர் பாயிண்ட்ல போகுது. ஓகேவா? சோ 300ல எத்தனை 11 இருக்குன்னு பாத்துருக்கோம். 27 11 இருக்கு. அதோட நிப்பாட்டிக்கலாம். 2 hour 27 minutes. ஓகேவா? இந்த 80ல 7 11 எவ்வளவு? 77. இது போக மிச்சம் எவ்வளவு இருந்துச்சு? 3 இருந்துச்சு. சோ 3/11 செகண்ட். இதுதான் அக்யூரேட்டான ஆன்சர். சொல்ல புரிஞ்சா? இதான் வந்து என்னது அக்யூரேட்டான ஆன்சர். அப்ப 2 to 2:30 2 மணில இருந்து 2:30 சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் இடையில 90 டிகிரி வரும். அப்படின்னா எங்க வரும் அப்படின்னா 2 மணி 27 நிமிஷம் 3/11 வினாடி. இந்த நேரத்துலதான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அக்யூரேட்டான அந்த 90 டிகிரி அப்படின்றது நிச்சயம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். சோ இதை நம்ம நினைச்சோம் ஆன்சர்ல 4 ஆப்ஷன் இருக்கும். இதை பார்த்து நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இப்போ யாராவது ஒரு கொஸ்டின்ஸ் இதுல சொல்லுங்க, நம்ம அதை பார்க்கலாம். எந்த டைம் அப்படின்றத சொல்லுங்க, பார்க்கலாம். எனிஒன்? இந்த செங்கோணம் ஒரு ½ hour கேப்ல சோ எப்படி உங்க பாயிண்ட் ஆஃப் டக்குன்னு இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நான் செய்யறேன். ஓகேவா? சோ எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எடுக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் வேகமா செய்வேன். ஏன்னா செய்யறதுனால ஏதாவது ஒரு டைம் கொடுங்க சார். ½ hour இந்த மாதிரி 5:25 5:45 எல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டா ½ hour. ஓகேவா? 5 to 5:30 5:30 to 6 6 to 6:30 இப்படிதான் கொஸ்டின்ஸே கேட்பாங்க. இந்த 5:25 to 5:45 5 to 5:46 இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? மனோஜ் பிரபாகர் வெரி குட். 7 to 7:30 எப்பொழுது செங்கோணம் அமையும் கேட்டிருக்காரு. கொஸ்டின்ல ஒரு வட்டத்தை போடுறேன், 7 மணி அப்படின்றத போடுறேன். ஓகேவா? 7 மணின்றத போடுறேன். இப்போ 7 to 7:30 அவரு சார் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காரு. சோ நான் எப்படி எக்ஸாம்ல பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஒரு வட்டம் போட்டேன். ஓகேவா? 7 மணியை போட்டேன். இப்போ 7:30 பாக்குறேன். சோ நமக்கு இங்க ஒரு 30 டிகிரி இருக்கு. எனக்கு 90 டிகிரி வேணும் அப்படின்னா பெரிய முள்ளு 4ஆம் நம்பருக்கு வந்துட்டா எனக்கு 90 டிகிரி கிடைச்சிருச்சு. 30 இங்க 5ஆம் நம்பர். ஓகேவா? 30 60 90. சோ டைம் 7:20 நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். சோ 7 மணி 20. ஓகேவா? 60/55 இன்டு 20. ஓகேவா? சோ 12 11 12ஐயும் 20ஐயும் நம்ம என்ன செய்யறோம் பெருக்கிறேன். 200 240/11. சோ 2 11 எவ்வளவு? 22. மிச்சம் 2. அப்ப 20ல எத்தனை 11 இருக்கு? 1 இருக்கு. மிச்சம் 9/11. சோ 7 மணி 21 minutes 9/11 செகண்ட். ஓகேவா? சோ இந்த கேள்விக்கான ஆன்சர். சோ இவ்வளவுதான். 1 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எடுத்துடலாம். இவ்வளவுதான் செய்யணும். ஓகேவா? 7 to 7:30 மனோஜ் பிரபாகர் 7 o'clock 21 minutes 9/11 செகண்டுக்கு அந்த செங்கோணமானது என்ன செய்யுது அப்படின்னா அமையுது. ஓகேவா? சோ இது வந்து அப்ராக்சிமேட் டைம். பட் இதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூடி இருக்கு. 21
பிளஸ் 9/11 செகண்டுக்கு கரெக்டா அக்யூரேட்டா செங்கோணம் வந்து நிச்சயம் அப்படின்னா அமையுது. சோ இந்த ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கிளாக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 7 o'clock சொல்லிட்டாங்க. சோ 7 o'clock வந்து half an hour நமக்கு இந்த 90 டிகிரியை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ 90 டிகிரியை கனெக்ட் பண்ணும்போது இங்கிட்டு கொண்டு வந்துடக்கூடாது. சொல்ல புரியுதா? இப்ப 7 மணில இருக்கா, இப்ப இந்த 12 இருக்கா. சோ இதோட கோணம் வந்து எவ்வளவு இருக்குது? கிட்டத்தட்ட 190 பிளஸ் ஒரு 60, ஓகேவா, 150 டிகிரி இருக்கு. சோ இதுல என்ன செய்யக்கூடாது, ஒரு நம்பர் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடக்கூடாது. ஒரு 10ஆம் நம்பர்ல வச்சுக்கிட்டு செங்கோணம் வந்துருச்சுல சார், 10க்கு வேல்யூ எவ்வளவு? 50. சோ 50 போட்டு எடுத்துடக்கூடாது. நீங்க 50 போட்டு எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 10க்கு போட்டாலும் செங்கோணம் தான் வருது. சோ இந்த 50 போட்டு இதுல எடுத்தீங்கன்னா அது வந்து 7:30 to 8 o'clock. ஏன்னா சின்ன முள்ளு 7ல இருக்கு, பெரிய முள்ளு 10ல இருக்கு. சோ 10ல இருந்தாலே டைம் 7:30 தாண்டிடுச்சு. ஓகேவா? 7 மணி இருக்கப்போ 7:20க்கு வர்றப்போ 7ல இருந்து சின்ன முள்ளு மூவ் ஆகாதா சார்? சார் ஆகுது சார், ஆகுது. அதாவது 7:20 வருது இல்லையா, இது 7ல இருக்கு, இது 20ல இருக்கு. இந்த 20ல இது இருக்கும் பொழுது இது என்ன ஆகுது, 10 கோணம் வந்து என்ன செஞ்சிருது, மூவ் ஆகுறது. அந்த மூவ் ஆகுற அக்யூரேட் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா ஆன்சர்ல கொடுக்குறோம். இதுவும் மூவ் ஆகும். இந்த பெரிய சின்ன முள்ளு என்ன செஞ்சிருக்கோம், 20 மினிட்ஸ் இங்க மூவ் ஆயிருக்கு இல்லையா, பெரிய முள்ளு 20 மினிட்ஸ் வந்துருக்குன்னா இந்த சின்ன முள்ளு அப்படின்றது 10 டிகிரி என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு தள்ளி போயிருக்கும். அந்த 10 டிகிரி தான் இந்த ஒரு நிமிஷம் 9/11 செகண்ட்ல அக்யூரேட்டா அந்த 90 டிகிரிக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணி என்ன செய்யறோம் அப்படின்னா எடுக்கிறோம். ஓகேவா? சந்துரு சார் கேட்ட கேள்வி கரெக்ட். இதுவும் மூவ் ஆகும். சோ அந்த மூவ் ஆகுறத நம்ம மெஷர் பண்றதுக்கு தான் அந்த 1 minute 9/11. சோ இந்த இடத்துல கரெக்டா இதுவும் மூவ் ஆயிருக்கும், இதுவும் மூவ் ஆயிருக்கும். பட் அதுக்கான கோணம் கரெக்டா 90 டிகிரி என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரிதான் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த டைம் கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா செங்கோணம் அப்படின்றத போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நேர்கோடு. ஓகேவா? இப்போ நேர்கோடு ஆல்ரெடி எத்தனை டைம் இருக்கும் அதெல்லாம் நம்ம தெளிவா சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா क्वेश्चंसக்குள்ள போயிடலாம். ஓகேவா? எனிஒன் ஏதாவது டைம் கொடுங்க, ஏதாவது ஒரு டைம் கொடுங்க, ஏதாவது ஒரு 1 hour. சோ இந்த 1 hour அப்படின்றது ரவுண்டா இருக்கணும். 2 to 3, 3 to 4, 4 to 5 இப்படிதான் நமக்கு எக்ஸாம்லயும் கேட்பான். ஓகேவா? 2 to 3, 3 to 4, 4 to 5 இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் கொடுங்க. நேர்கோடு ஸ்ட்ரைட் லைன். 4 to 5 வெரி குட். 4 to 5க்குள்ள நேர்கோடு எப்போது அமையும் அப்படின்னு கேட்டிருக்காரு. போட்டாச்சு. சோ ஃபர்ஸ்ட் 4 மணி தான். ஓகேவா? 4 மணி, இது 12. ஓகேவா? சோ 4 மணி போட்டனா இப்போ எனக்கு நேரா வரணும் அப்படின்னா இந்த சின்ன முள்ள நான் நேரா நகட்ட முடியாது. சின்ன முள்ள நான் நேரா நகட்ட முடியாது. சின்ன முள்ள நகட்டணும்னா டைம் ஆயிரும். அப்ப நான் பெரிய முள்ள தான் என்ன செய்யணும் அப்படின்னா நகட்டணும். ஓகேவா? சோ பெரிய முள்ள நகட்டும் போது எனக்கு இந்த சின்ன முள்ளுக்கு நேரா பெரிய முள்ளு எங்க வருதுன்னா 10ஆம் நம்பருக்கு வரணும். ஓகேவா? அதாவது 4 மணி 50 நிமிடம் அதுக்கு தான் நேர்கோடு வருது. ஓகே, 1 by 1 சொல்றேன். அடுத்த நம்பர் கொடுத்துருக்கீங்க, 1 by 1 சொல்றேன். ஓகேவா? அப்போ 4 மணில இருந்து 5 மணிக்குள்ளனா 4 மணி 50 இதுக்குதான் நேர்கோடு வந்து என்ன அப்படின்னா அமையுது. இப்ப என்னன்னா இந்த 50க்கு வரும்போது சின்ன முள்ளு மூவ் ஆகாதா சார்னா ஆயிருக்கும். இது 50 இல்லையா, 50ல பாதி எவ்வளவு, 25. சோ 25 டிகிரிக்கு மூவ் ஆகி நியர்பை 5 பக்கத்துல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும். பட் அதோட அக்யூரேட்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? சேம் ஃபார்முலா 60/55 y. சோ 60/55 பெருக்கல் 4க்கு நேரா என்ன இருக்கு, ஏன்னா நேர்கோடு பாத்தீங்களா, 4க்கு நேரா என்ன இருக்கு 50 போட்டுடலாமா. 12, 11 அவ்வளவுதான். சோ 12 into 50. சோ 12 எவ்வளவு, 60. 60 plus 0 600/11 அடி கொடுக்கலாமா. 5 11 55, 5 11 55 மிச்சம் இருக்கு 5 இருக்கு. சோ இங்க போய் சேருது. சோ 4 11 44 மிச்சம் இருக்கு 6 இருக்கு. 6/11. சோ இதுக்கான ஆன்சர் என்ன, 4 மணி 54 மினிட்ஸ் 6/11 செகண்ட். ஓகேவா? சோ சார் கேட்ட क्वेश्चंसக்கு நேர்கோடு எப்போ 4 hour 54 minutes 6/11. சோ இந்த y-ன்றது நம்ம அப்ராக்ஸிமேட்டா வைக்கிறது. ஓகேவா? சோ அடுத்த ஒரு क्वेश्चन சார் சொல்லிருக்காரு 7 to 8. ஓகேவா? சோ அத பார்க்கலாம். 7 to 8. ஓகேவா? சோ வட்டத்தை போடுறேன். முதல்ல என்ன பண்றேன், 7 மணியை போட்டுறேன். ஓகேவா? 7 மணி. ஓகேவா? 7 மணி. இப்ப எனக்கு நேர் கோடு வரணும், ரொம்ப ஈஸி. சின்ன முள்ளு 7, 7க்கு நேரா இருக்கக்கூடிய நம்பர் 1. சோ 1ஓட வேல்யூ எவ்வளவு, 5. ஓகேவா? சோ 60/55 into 5. ஓகேவா? 5 அடி கொடுத்துறேன். இங்க 11. இந்த 11 வச்சு 60 அடி கொடுத்தா ஆன்சர் வந்துருது. 5 11 55 மிச்சம் எவ்வளவு இருக்கு, 5 இருக்கு. சோ 5/11. சோ 5/11. ஓகேவா? சோ இப்போ ஆன்சர் என்ன, 7 மணி
5 minutes 5/11 செகண்ட். ஓகேவா? 7 hour 5 minutes 5/11 செகண்ட். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் 12 to 1 கேட்டிருக்காரு. அதையும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்பீட்ல நீங்க எக்ஸாம் நினைச்சீங்க அப்படின்னா செய்யணும். ஓகேவா? சோ டைம் அளவு 12, ரெண்டுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணுதான் நிக்கு. சோ 12 to 1 அப்படி சொல்லியிருக்காரு. சோ இது பெரிய முள்ளு சின்ன முள்ளு ரெண்டுமே இங்க தான் நிக்குது. சோ 12க்கு நேரா ஆப்போசிட்ல 6. சோ இந்த டைத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 6ஓட வேல்யூ எவ்வளவு? 30. 60/55 into 30. சோ 11 12 12 into 60 360/11. ஓகேவா? 3 11 33, மிச்சம் இருக்கு 3 இருக்கு. 30 எத்தனை 11 இருக்கு? 2 11 இருக்கு, மிச்சம் 8 இருக்கு. 8/11. சோ 12 hour 32 minutes 8/11 செகண்ட். இது இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா? இவ்வளவுதான் பண்ணணும். புரிஞ்சா? நான் 3 கொஸ்டின்ஸ் வேகமா தான் பண்ணேன். பட் இது எப்படி பண்ணணும்ன்றத நான் போன கொஸ்டின்ஸ்லயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்ராக்சிமேட்டா எடுக்கிறோம். இப்ப 12 to 1னா 12 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சோ 12 அப்படின்ற அந்த சின்ன முள்ளுக்கு நேரா ஆப்போசிட்ல இருக்கிற பெரிய முள் எடுக்கிறேன். புரியுதா? அப்ப இந்த இப்போ செங்கோணம் அப்படின்ற போது நம்ம அந்த டயத்தை சின்ன டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம், பெரிய டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 2 to 2:30னா 2 மணியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 90 டிகிரியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்றோம். இப்போ ஆப்போசிட் அப்படின்றதுனால சின்ன மணி என்னது 12 to 1ல எது சிறுசு? 12 தான். ஓகேவா? ஏன்னா 12க்கு அப்புறம் தான் 1 வரும். சோ 12 எடுத்துக்கிறோம். சோ இந்த 12க்கு நேரா ஆப்போசிட் எடுக்கிறேன். அப்ராக்சிமேட்டா அதை தூக்கி இந்த 65 55 இந்துல தூக்கி வேல்யூ வைக்கிறேன், அடி கொடுத்து எடுக்கிறேன். சோ இதை அடி கொடுத்து எடுக்கும் போது நமக்கு மினிட்ஸும் செகண்ட்ஸும் தான் கிடைக்கும். அவர் வந்து 12 தான். ஏன்னா 12 to 1க்குள்ள அப்படிங்கும் போது நம்ம ஆன்சர் 12 hour தான் சொல்ல முடியுமே தவிர 1 hour 5 minutes சொல்ல முடியாது. 1 hour சொல்லிட்டாலே 1 o'clock 5 minutes சொல்லிட்டாலே அது 1 தாண்டி போயிருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ ஒன்றன் மேல் ஒன்று போலாமா? ஆக்சுவலா இப்போ ரெண்டா பார்த்தோம், செங்கோணம் பார்த்துட்டோம், பிளஸ் வந்து நேர்கோடு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்றன் மேல் ஒன்று. ஒரு டவுட், இந்த அவர்ஸுக்கு கேட்காம சப்போஸ் 2 daysக்கு எந்த டைமுக்கு இப்போ வரும்னு கொஸ்டின் கேட்பாங்களா சார்? புரியல. பிரணீஷ் முத்து, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ஒரு டவுட், இந்த அவருக்கு இல்லாம இல்ல கேட்காம சப்போஸ் 2 daysக்கு இந்த டைமுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்கலாமா? 2 daysல இல்ல, அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? சோ அப்படின்னாலும் அவன் ஒரு டைம் கொடுத்துருப்பான்ல, அந்த டைமுக்கு ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னு பார்த்துட்டு 2 hours-க்கு 4 டைம் வரும் தான் போட முடியும். 2 daysல இந்த டைமுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்கறது முடியாது. ஓகேவா? சோ இது வந்து பிக்சட் சார். இது ஆக்சுவலா நம்ம மனப்பாடமே பண்ணி வச்சுக்கலாம் சார். 12 to 1க்குள்ள இந்த டைம் தான், 2 to 1 to 2க்குள்ள இந்த டைம் தான் அப்படின்னு 12 11 டயத்தை நம்ம மனப்பாடமே நினைச்சுக்கலாம் அப்படின்னா பண்ணி வச்சுக்கலாம். அதான் டைம். ஓகேவா? சோ 2 daysக்கு கேட்டாலுமே ஒரு 1 hour கொடுக்குறாங்கன்னா அந்த 1 hourல 4 டைம் வரும். அது 4 டைமே சேம் டைமா தான் நிச்சயம் அப்படின்னா இருக்கும். ஓகேவா சார்? செங்கோணம்ல 8:30 to 9 ஒரு சம்மா. ஓகே, மித்ரன் பிரைம் போடலாம். செங்கோணம் 8:30 to 9. ஓகேவா? சோ இது இந்த கேள்விக்கு ஆன்சரே பண்ண முடியாது. பட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நான் அதையே சொல்லித்தரேன். ஓகேவா? 8:30 to 9 அப்படின்னா அங்க செங்கோணம் எப்ப இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குழம்பிட வேண்டாம், செங்கோணம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ செங்கோணம் அப்படின்றது 9க்கு தான் இருக்கும். 8:30 to 9னாலும் 9 தான், 9 to 9:30னாலுமே 9 தான். ஓகேவா? அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் சார் கேட்டதுக்காக அதை எக்ஸ்பிளைனும் பண்றேன். ஓகேவா? சோ இது போட்டாச்சா? வட்டத்தை வேற பெருசா கேட்பீங்கல்ல. ஓகே, இப்போ 8:30. ஓகேவா? சோ நம்ம டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? 9 8. சோ 8:30 அப்படின்னா இது சின்ன முள்ளு, இது பெரிய முள்ளு. ஓகேவா? இப்ப செங்கோணத்தை நான் பாக்குறேன். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவுமா இருக்குது? 60 டிகிரி இருக்கு. சோ இந்த செங்கோணம் வர வாய்ப்பு இல்ல. ஓகேவா? 9 30 டிகிரி, 10 60 டிகிரி, 11 பாருங்க 11. சோ செங்கோணம் வந்துருச்சு இல்லையா? 8 மணி 55க்கு நமக்கு செங்கோணம் இருக்கு. அதாவது சின்ன முள்ளு 8ல நிக்கி, பெரிய முள்ளு 11ல நிக்கி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செங்கோணம் வந்துருச்சு. அப்ப 11ஓட வேல்யூ எவ்வளவுப்பா? 11ஓட வேல்யூ எவ்வளவு? 55. இதை தூக்கி ஃபார்முலா போடலாமா? 65 55 இன்டு ஒய்யோட வேல்யூ எவ்வளவு? 11. 11ஓட வேல்யூ எவ்வளவு? 55. 2 55 அடி கொடுத்துருங்க, 60. சோ ஆன்சர் என்ன? 8 hour 60 minutes. 8 hour 60 minutes. சோ 8 hour 60 minutes என்ன? 1 hour 9 o'clock. ஓகேவா? பிரேம் மித்ரன் பிரேம். ஓகேவா? சரி, 8 hour 60 minutes அப்படின்னா 60 minutes அப்படின்றது 1 hour. சோ 9 o'clock. அடுத்து பார்க்கலாம்.
ஓகே, நேர்கோடு பார்க்கலாமா? சாரி, இப்ப நேர்கோடு தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஒன்றன் மேல் ஒன்று பார்க்கலாமா? சரி, இது ஒரு வட்டம். ஒன்றன் மேல் ஒன்று யாராவது டைம் கொடுக்குறீங்களா? ஏன்னா ஈஸி, சேம் கான்செப்ட். அதனாலதான் டீச் பண்ணாம இருக்கிறேன். நான் செங்கோணம் டீச் பண்ண இல்லையா, அதே சேம் கான்செப்ட். யாராவது ஒரு ஒன்றன் மேல் ஒன்றுக்கு டைம் கொடுங்க, அந்த டைம் பார்க்கலாம். சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 1 மணி நேரத்தில் சின்ன ஒன்றன் மேல் ஒன்று நிக்க போகுது. அதே சேம் தான். 1 to 2, 2 to 3 இந்த மாதிரி தான் டைம். 6:30 கொடுக்க கூடாது சார். 1 hour கேப் இருக்கணும். 4 to 5. ஓகே, வெரி குட். 4 to 5. அது என்ன 3.15 இப்பெல்லாம் கொஸ்டின் கொடுக்க கூடாது. 4 to 5, 6 to 7. வெரி குட், வெரி குட். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 to 5 என்ன கொடுத்திருக்காங்க? ஒன்றன் மேல் ஒன்று கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. செங்கோணம் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 o'clock போட்டுடலாம். சின்ன டைமா போட்டேன், 4 o'clock போட்டேன். இப்போ ஒன்றன் மேல் ஒன்றுன்னு சொல்லிட்டான். ஒன்றன் மேல் ஒன்றுனா சின்ன முள்ளுங்க தான் இருக்க போகுது, பெரிய முள்ளு தான் ஃபாஸ்டா சுத்தி வர போகுது. சோ சின்ன முள்ளு 4 to 5 எங்க போகுது? 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள. இங்க இருந்து இவ்வளவுதான், இந்த 5 வரைக்கும் தான் மூவ் ஆயிருக்கும் இல்லையா? இந்த இடத்துல 5 இருக்குன்னா இது வரைக்கும் தான் மூவ் ஆயிருக்கும். சோ பெருசு தான் இது மேல ஏறிட்டு வர போகுது. ஓகேவா? சோ ரொம்ப ஈஸி. இந்த 12ல இருக்க முள்ளு அப்படியே 4ஆம் நம்பர்லயே மேல வந்துருது. பெரிய முள்ளு 1க்கு மேல 1 இருக்குதா? 1 to 2ல எப்ப இருக்கும்? 1 5, 2 10, 3 1/4, 4 20. 4 மணி 20க்கு சின்ன முள்ளும் 4 இருக்கும், பெரிய முள்ளும் 4 இருக்கும். அதுதான் நம்ம கற்பனையா நினைச்சு வச்சிருப்போம். 4 மணி 20 நிமிஷம்னா சின்ன முள்ளங்க இருக்கும், 4 இருக்கும், பெரிய முள்ளங்க இருக்கும், அதுவும் 4 தான் இருக்கும். ஆனா 20 அப்படிங்கும்போது இது 10 டிகிரி தள்ளி போயிருக்கும். அதை நம்ம அவ்வளவு டீட்டெயிலா நோட் பண்ண மாட்டோம். ஓகேவா? சோ ஆன்சர் என்ன? 60/55 into 20. ஓகேவா? சோ இது 12, இது 11. சோ இங்கே அடி கொடுத்தா பாயிண்ட் வரும், கஷ்டமா இருந்தாலும் நான் மொத்தமா பெருக்கிட்டு அடி கொடுக்குறேன். சோ இது ரெண்டையும் பெருக்கிறோம். 240 வகுத்தல் 11. 2 11 22, மிச்சம் 2. 20 எத்தனை 11 இருக்கு? 1 இருக்கு, மிச்சம் இருக்கு 9/11. சோ 4 to 5க்குள்ள எப்ப இருக்கும் அப்படின்னா 4 hour 21 minutes 9/11 செகண்டுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒன்றன் மேல் ஒன்று வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து 4 to 5, அடுத்து யாரோ ஒருத்தங்க 6 to 7 கேட்டிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஓகேவா? 6 to 7. சோ ஃபர்ஸ்ட் 6 o'clock போட்டேன். ஓகேவா? இப்போ 6 to 7 அப்ப இந்த பெரிய முள்ளு மூவ் ஆகி அதே 6ஆம் நம்பருக்கு வரணும். அப்ப 6:30. ஓகேவா? 60/55 into 30. சோ 12 11 360/11. சோ 360/11 அடி கொடுத்து 6 hour இத்தனை மினிட்ஸ் இத்தனை செகண்ட்னு எழுதிக்கங்க. ஓகேவா? மற்ற கொஸ்டின் நீங்களே போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சேம் சார், ஃபார்முலா சேம் தானா? எஸ் ஆரோக்கிய ரஞ்சித், ஃபார்முலா சேம். நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். செங்கோணம், ஒன்றன் மேல் ஒன்று, நேர்கோடு, இந்த 3க்கும் சேம் ஒரே ஃபார்முலா. அடுத்து 4வது மெத்தட் கோணம், எதிர்கோணம், இந்த 2க்கும் சேம் ஒரே ஃபார்முலா. ஓகேவா? இத போட்டாச்சா? சரி, அடுத்து போலாமா? அப்போ இந்த 3 டைப், செங்கோணம் கேட்டாலும் சரி, ஒன்றன் மேல் ஒன்று கேட்டாலும் சரி, நேர்கோடு கேட்டாலும் சரி, இதே ஒரே ஃபார்முலா வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. இப்போ கோணம் கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த கோணத்தை வந்து இந்த மணில இருந்து இந்த மணிக்குள்ள அப்படிலாம் கோணம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? பர்டிகுலரா ஒரு டைம் சொல்லுங்க, அந்த டைமுக்கு நம்ம கோணம் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ கவனிங்க, நான் நார்மலா சொல்லிடுறேன். இப்போ நம்பர் வந்து கொஞ்சம் ஈஸியா கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. 8 மணி, 8 hours. இதுக்கு கோணம் என்ன அப்படின்னு கேக்குறேன்னா, இது 8, இது 12. சோ இது ஒரு 30 டிகிரி, 9 வரைக்கும் ஒரு 30, இது ஒரு 90. சோ 90 + 30 120 அப்படின்னு ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? 120 ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா நமக்கு ரவுண்ட் டிஜிட். சின்ன முள்ளும் அசராம 8ல நிக்குது, பெரிய முள்ளும் அசராம 12 நிக்குது. ஈஸியா கோணம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது கோணம் 120 டிகிரி. இதே வந்து எதிர்கோணம் கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. நம்ம எதிர்கோணம்னா, இப்ப கோணம்னா இந்த சுருங்கிய பகுதி கண்டுபிடிச்சோமா, எதிர்கோணம்னா இந்த ஆப்போசிட்டா கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. இது உட்காந்து எண்ணிக்கலாம் இருக்க வேண்டாம். இது 120னா இது எவ்வளவு இருக்க போகுது? அது அப்படியே ஆப்போசிட். என்னது? மொத்த அளவு 360. 360ல 120 கோணமா போயிடுச்சுன்னா அப்ப ஆப்போசிட் கோணம் 240. சோ கோணம் கேட்டா 120, எதிர்கோணம் கேட்டா 240. ஓகேவா? சோ இது ரவுண்ட் ஃபிகரா 8 மணி 9 மணி அந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10 மணின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 12 ஏன்னா டைம் 10 மணின்னு சொல்லியிருக்கோம். சோ 60. இதே 3 மணின்னு கேட்டா 90, 4 மணின்னு கேட்டா 120, 7 மணின்னு கேட்டா 120. பாருங்க, 4 மணியும் 120 தான்.
இதே 7 மணி கேட்டா இப்படி எண்ணிடக்கூடாது. 7 மணி 21 210 போடக்கூடாது. 7 மணின்னு கேட்டா இதுதான் கோணம். இந்த 210ன்றது என்னது எதிர்கோணமா போயிடும். ஓகேவா? சரி, ஓகே. இது இந்த டைம் கேட்டா ஓகேவா 4 5 இந்த மாதிரி கேட்டா ஒருவேளை 5:30 இந்த மாதிரி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5க்கு வந்துருச்சா 30னா வந்து என்னது 6 நிக்குதா இது பெரிய முள்ளு இது சின்ன முள்ளு. இப்ப 5:30 அப்படின்னா இதோட கோணம் அளவு 30. ஆனா 30 ரைட்டான்னு கேட்டா ரைட்டு கிடையாது, தப்பு. சோ இந்த 30 இருக்கு இல்லையா, இந்த 30ல பாதி எவ்வளவு 15. சோ 15 டிகிரி இது மூவ் ஆயிருக்கும். ஏன்னா அரை மணி நேரம் தள்ளி வந்திருக்கு இல்லையா, அப்ப 15 டிகிரி மூவ் ஆயிட்டுனா இந்த மிச்சம் எவ்வளவு இருக்கு, வெறும் 15 டிகிரி தான் அந்த நினைச்சது இருக்கு. புரிஞ்சா? 5 to 6 இதுல 5:30 அப்படின்னு கேக்குறாங்கன்னா இங்க 5ல சின்ன முள் இருக்கு, 6ல பெரிய முள் இருக்குது. அப்போ இதுதான் பிக்சடான்னு கேட்டா பெரிய முள் எங்க இருக்கு 6ல நிக்குது, 6ஓட வேல்யூ 30. 30ல பாதி எவ்வளவு 15 டிகிரி இது மூவ் ஆயிருக்கும். சோ அந்த மூவ் ஆயிருக்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கிளீனா எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க ஒரு 3:30 ஓகேவா, வட்டம் போடுறோம் 3:30 6 சோ 3:30. இப்ப இதோட கோணம் அளவு 90. சோ 90 ஆன்சரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? இது 30 6னா எவ்வளவு 30, 30ல பாதி எவ்வளவு 15. சோ இது 15 வந்து என்ன செஞ்சிருக்கோம் இந்த தள்ளி வந்திருக்கோம். சோ இதோட கோணத்தோட அளவு 75. சோ 90 கிடையாது, இதுதான் 75. இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியா எடுத்துக்கலாம். சோ ஈஸியா கேட்டா இதே சார் ஒருத்தர் போட்டிருந்தார் இல்லையா 4:15 இப்படி போட்டா என்ன சார் பண்றது போடலாம் 4 ஓகேவா, இது மணி 4. இப்ப சார் என்ன கொடுத்திருக்காரு 4:15 அப்படின்னு கொடுத்திருக்காரு. சோ 4:15 அப்படின்னா எங்க வருது பெரிய முள்ளு 3க்கு போயிருது. ஓகேவா, இது 4:15. சோ 15ல பாதி எவ்வளோ 15ல பாதி எவ்வளவு 7.5. சோ இது என்ன ஆயிருக்கும் இந்த சின்ன முள்ளு 7.5 வந்து என்ன செஞ்சிருக்கோம் தள்ளி போயிருக்கும். இங்கிட்டு போவாதே இங்கிட்டு தான் போயிருக்கும். 7.5 தள்ளி போயிருக்கும். சோ கோணத்தோட அளவு இது ஒரு 30, இது ஒரு 7.5. சோ 37.5 நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா 4:15 அப்படின்னா 4 o'clockல சின்ன முள் இருக்கு, 15 அந்த 3ல வந்து நினைச்சது பெரிய முள் இருக்குது. சோ இந்த பெரிய முள் 15னா அதுல பாதி எவ்வளவு ஓகேவா, இந்த பெரிய முள் 15 இருக்கு இல்லையா இதுல பாதி எவ்வளவு 7.5. இது வந்து என்ன சொல்லிருக்கும்னா சின்ன முள்ளு தாண்டி இருக்கும். ஓகேவா, இப்படிதான் என்ன செய்யணும் அப்படின்னா இது ஆன்சர் இருக்கணும். இது கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா 11/2 m minus 30h அப்படின்ற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கோணத்தை எடுத்துக்கலாம். ஓகேவா, சோ இப்போ 4:15. சோ இதுக்கான ஆன்சர் என்ன வந்துச்சு 37.5 வந்துச்சா, இதை நம்ம ஈஸியா ஃபார்முலா போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, சோ 11/2 எம்னா என்னது அப்படின்னா மினிட்ஸ். ஓகேவா, 15 மைனஸ் 30 h மீன்ஸ் என்னது அவர். ஓகேவா 4. ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யலாம் பெருக்கிட்டு அடி கொடுத்துக்கலாம். 11ஐயும் 15ஐயும் பெருக்கினா வருது 165/2. முன்னாங்க 12 120. ஓகேவா, சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அழகா இது வந்து ஆன்சரை எடுத்துக்கலாம். ஓகேவா, இவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியா நம்ம இதுல வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து மைனஸ்ல வந்தாலும் சரி பிளஸ்ல வந்தாலும் சரி நம்ம பிளஸ் மைனஸ் என்ன செய்ய வேண்டாம் கணக்குல எடுத்துக்கிறவே வேண்டாம். அப்படியே அக்யூரேட்டா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். சொல்ல புரிஞ்சா அக்யூரேட்டா என்ன செஞ்சுக்கலாம் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, இப்ப நம்ம 2வது அடி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க என்ன வருது 82.5. சோ 120 வந்து 82.5 கழிச்சு பாருங்க கரெக்டா 37.5 அப்படின்றது கிடைக்கும். 37.5 அப்படின்றது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். மைனஸ்ல வருதா பிளஸ்ல வருதாங்கிறதுல நம்ம யோசிக்க வேண்டாம், கோணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். சோ 4:15க்கு கோணம் அளவு 37.5. இதே எதிர்கோணம் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட் ஆங்கிள் கேட்கற எதிர்கோணம் கேட்கறான்னா இந்த வந்த ஆன்சரா நம்ம 360ல மைனஸ் பண்ணி சொல்லிக்கணும். அதாவது கோணம்னு கேட்டா 180க்கு உள்ள இருக்கணும், எதிர்கோணம்னு கேட்டா 180 விட கூடுதலா இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா, சோ இந்த கோணம் எதிர்கோணம் ஏதாவது டைம் சொல்லுங்க, வேற ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சார் புக்ல ஃபார்முலா இருக்காது சார், புத்தகத்துல ஃபார்முலா இருக்காது சார், புத்தகத்துல கொஞ்சம் லென்த்தா இருக்கும் ஃபார்முலா இருக்காது. மணிகண்டன் சார் வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க கோணம் பார்க்கலாம். இல்ல இதுல இந்த இப்ப நடத்தின இந்த 5 டைப்ஸ்ல இருக்காது புரியல அப்படின்னாலும் சொல்லுங்க. மித்ரன் சார் 12:30 இது கொஞ்சம் ஈஸியாவே பார்க்கலாம். ஓகே 5:25. ஓகேவா 11/2 into 5:25 இல்லையா,
25 minus 525. So 30H. 30 into 5. So இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். இந்த 11ஐயும் 25ஐயும் இந்த இடத்துல 11 இருக்கா, இந்த 11 கொண்டு இந்த நம்பரை பெருக்கும் போது ஒரு ஈஸி ஷார்ட்கட் சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி சென்டர்ல போட்டுங்க. 2 5 நடுவுல 7. ரொம்ப ஈஸியா பெருக்கி போட்டுக்கலாம். ஓகேவா? பை 2. அப்புறம் 3 15 150. ஓகேவா? இப்ப இது ரெண்டால அடி கொடுத்துட்டு 150 இருந்து கழிச்சா போதும். 1 2 6 7 2 14.5. 150 இருந்து 137.5 கழிச்சா நமக்கான ஆன்சர் வந்துடும் 12.5 கோணம். ஓகே, 5 25க்கு கோணம் போடுவோம்னா 12.5. ஓகேவா? அடுத்து ஒருத்தங்க சௌமியா 10 25க்கு கேட்டிருக்கீங்க. 11/2 into 10 25 இல்லையா? 25 minus 30 into 10. So 300 275. So same. இதுல இருந்து இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 137.5 நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப இதைத்தானே வகுத்தோம். 300 இருந்து 137.5 கழிச்சு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த ஆன்சர் above 180க்கு போகுதுன்னா நீங்க ஆப்போசிட்ல இருக்கிறத எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்ப இதை கழிச்சு பாருங்க. 140ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 140 160 162.5. ஸோ 1025க்கு கோணம் வந்து 122.5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கான கேள்விகள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா போடணும். சரி, கவனிங்க. 277வது பக்கம். இதுல சில கிழமைகள் சம்மு இருக்கு. அதை நம்ம இன்னொரு கிளாஸஸ்ல எடுக்கலாம் அப்படின்னா கிழமைகளை பார்க்கலாம். இப்போ இந்த கோணம் பாருங்க எந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை தான் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். 4 மணி அளவில் மணிமுள் மற்றும் நிமிட முழுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? சோ 4 மணின்னு கொடுத்துருக்கான். சோ அப்புறம் நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம் இல்லையா? 4 மணினா ரொம்ப ஈஸி. 4 மணி. சோ இது 12. சோ கோணம் 120. சோ ஆன்சர் 120. ஓகேவா? இந்த கேள்விக்கான ஆன்சர். சோ அடுத்த பாருங்க. 2 மணி முதல் 8 மணி வரை எத்தனை முறை மணிமுள் மற்றும் நிமிடமுள் ஆகிய இரண்டும் நேர்கோட்டில் நிற்கும்? நல்லா படிச்சுக்கோங்க. 2 to 6 இதெல்லாம் போன எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். நான் அதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்றேன். 2 to 8 o'clock. அதே மாதிரி 2 AM 8 PM இதையும் நல்லா கவனிச்சுக்கணும். அப்புறம் என்ன சொல்லக்கூடாது, தப்பா என்ன சொல்லக்கூடாது, போட்டுறக்கூடாது. ஓகேவா? சோ 2 AM அப்படின்னா எப்போது 2 AM இருக்க போகுதுன்னா ராத்திரி போல. ஓகேவா? அதிகாலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்பதான் நமக்கு ஏஎம்ல வரும். ஏன்னா 2 மணின்றது 2 டைம் இருக்கும். நைட் 2 மணி இருக்கும், பகல்ல இப்போ ஆக்சுவலா ஒரு 1 hour கழிச்சு 2 மணி இருக்கும். சோ அந்த 2 மணின்றது பிஎம்ல வரும். ஓகேவா? இந்த ஏஎம் அப்படின்னா நமக்கு நைட்ல போயிருது. நைட் 12 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் தான் ஏஎம். ஓகேவா? இப்ப 2 மணில இருந்து 8 மணியும் ஏஎம்ல கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க. மொத்தத்துக்கு 3 4 5 6 7 8 6 ஹவர்ஸ் தான். 6 ஹவர்ஸ் தான். ஓகேவா? எங்க 2 AM இருந்து நமக்கு 8 AM கொடுத்திருந்தான். பட் அவன் என்ன கொடுத்திருக்கான்? 8 PM கொடுத்திருக்கான். அப்ப இது கூட இன்னொரு 12 ஹவர்ஸ் ஆட் ஆகும். அப்ப மொத்தம் 18 ஹவர்ஸ் என்ன செய்ய போகுது அப்படின்னா ஆட் ஆக போகுது. இந்த 18 ஹவர்ஸ்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிமிடமுள்ள ஆகிய இரண்டும் நேர்கோட்டில் எப்போது நிற்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? சோ 2 to 3 1 கிடைக்குது. சோ இங்க எங்க நமக்கு 2 ஹவர்ஸ்க்கு 1 கிடைக்கும்ல, அதை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டாலே போதும். சோ நேர்கோடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னது? நேர்கோடு. சோ நேர்கோடு எங்க நிக்குதோ 6 மணிக்கு தான் நேர்கோடு நிக்கும். இந்த இடத்துல மட்டும் தான் 1 கட் ஆகும். ஓகேவா? சோ இப்போ 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும், இல்லைன்னா 2 மணில இருந்து 8 மணிக்குள்ள. ஓகேவா? 2 மணி, அதாவது நைட் 2 மணில இருந்து காலையில 8 மணிக்குள்ள மொத்தம் எத்தனை ஹவர் இருக்கு? 6 ஹவர் இருக்கு. இந்த 6 ஹவர்ல நமக்கு 5 டைம் தான் கிடைக்கும். ஏன்னா அதுல 5 to 7ல நமக்கு 1 கட் ஆயிரும். ஓகே, 1 கட் ஆயிரும். சோ இப்போ 6 ஹவர்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். அதே மாதிரி காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 8 மணிக்குள்ளயும் நமக்கு 12 ஹவர்ஸ் இருக்கு. சோ அதுல 12 கிடைக்கணும். பட் அங்க நமக்கு என்ன ஆகும்? அதே 5 to 7க்குள்ள 1 அடி ஆகும். அப்ப அங்கேயும் நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்ப 11 + 5 16 அப்படின்ற ஆன்சர் போடணும். ஓகேவா? இதுல ஆன்சர் கீ இல்ல, பட் இதுக்கு ஆன்சர் என்னது? 16. இதுக்கான ஆன்சர் என்ன? 16. இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் கீ இல்லப்பா, ஆனா ஆன்சர் வந்து 16 தான். ஓகேவா?
2:30 மணியாக இருக்கும் பொழுது கடிகாரத்தில் இரு முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன? 2:30 மணின்னு கொடுத்துருக்காங்க. 11/2 11/2 into 30 minus 30 into 2. ஓகேவா? ஸோ எவ்வளவு? 360/2. சாரி 330 தானே வரும். கூட்டணும்ல, 3ஐயும் 0ஐயும் கூட்டினா 3 தான். ஸோ 330/2. அதுக்கப்புறம் மைனஸ் 3 2 6. 2ஐயும் அடி கொடுத்தா 150 மைனஸ் 60. ஸோ 165ல 60 கழிச்ச அளவு 105. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் 105. அதே மாதிரி 8 மணி 24 மணிக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதேதான், சேம் 11/2 into ஸ்ட்ரைட்டா 24 போட்டுருங்க மைனஸ் 30 into 8. ஓகேவா? ஸோ இங்கேயே அடி கொடுத்துடலாம். 12 இருக்குது. ஸோ 12 11ஆல பெருக்கும்போது 132. ஓகேவா? மைனஸ் 24 240. ஸோ 240ல 132 கழிச்சா என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன வருது? 140 கழிச்சா 100 108 இல்லையா? ஸோ 108. இதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக். இதை நீங்க ரொம்ப ஈஸியா என்ன செய்யலாம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணா. இதுல இப்ப நான் நடத்துனதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமா டெக்ஸ்ட் மெசேஜாவும் கேளுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க போட்டு பாருங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சோ இதுல இருந்து ஒரு கேள்வி எப்பொழுதுமே நமக்கு இருக்கும். சோ இந்த 5 விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்பாங்க. ஓகேவா? தியரியாவும் கேட்பாங்க. தியரி மீன்ஸ் செங்கோணம் ஒரு முறை, ஒரு சுற்றுக்கு எத்தனை முறை அப்படின்றத கேட்பான், இல்ல ஒரு நாளைக்கு எத்தனை முறை அப்படின்றத கேட்பான். அதே மாதிரி நேர்கோடு, ஒன்றன் மேல் ஒன்று, இந்த மூணையுமே ஒரு சுற்றுக்கு இல்ல ஒரு நாளைக்கு அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா பர்டிகுலரா இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள இப்போ போட்டிருந்தாங்க இல்லையா, 2 மணில இருந்து 8 மணிக்குள்ள அந்த மாதிரி டைம் கொடுத்து கேட்பாங்க. சோ அந்த மாதிரி கேட்டா நம்ம கரெக்டா அதை மெஷர் பண்ணி போடணும். நான் அதுக்காக தான் தெளிவா எந்தெந்த டைம்ல உங்களுக்கு 2 டைமுக்கு பதில் 1 கிடைக்குதுங்கிறதே நான் சொன்னேன். ஓகேவா? 3 மணி அப்படின்ற இடத்துல செங்கோணம் அப்படின்றது 1 அடியாகுது 2:30 to 3:30க்குள்ள. அதே மாதிரி 9 o'clock அப்படின்ற இடத்துலயுமே 8:30 to 9:30க்குள்ள ஒரு செங்கோணம் அடியாகுது. ஓகேவா? ஸோ இந்த 2 இடத்துலயும் 2 செங்கோணங்கள் அடியாகுது. அதுக்கப்புறம் 6 மணி அப்படின்ற இடத்துல 5 to 7லயே ஒரே ஒரு 6 மணிக்கு தான் நேர்கோடு வரும். இந்த இடத்துல 1 அடியாகுது. 12 o'clock அப்படின்றதுல ஒன்றன் மேல் ஒன்று, 11 o'clockல இருந்து 1 o'clockலயே நமக்கு ஒரே ஒன்று டைம் தான் வரும். ஓகேவா? முத்து சார், பிரனீஷ் முத்து ஒண்ணு கேட்டிருக்கிறீங்க, எனக்கு அது சரியா புரியல சார். அந்த ஹவர்ஸ் கட் ஆகுற டைம் மட்டும், கட் ஆகுற டைம்னா என்னது? என்ன கட் ஆகுற டைம் எல்லாத்துக்கும் சொல்லுங்க சார், கொஞ்சம் அனுப்பியிருக்கீங்க, எனக்கு அது புரியல. செங்கோணம் எக்ஸாம்பிள் சம் இல்லையா சார்? செங்கோணம் இல்ல சார். செங்கோணத்துக்கு வேணா நான் எக்ஸாம்பிள் தரேன், நோட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிள் சம் வேணுமா? நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கங்க. எவ்வளவு சம்னாலும் தரேன். ஈஸி தானே? ஃபர்ஸ்ட் செங்கோணம். ஓகேவா? ரெண்டாவது நேர்கோடு. மூணாவது ஒன்றன் மேல் ஒன்று. சாரி, ஏ போட்டேன். ஒன்றன் மேல் ஒன்று. போலாமா? சோ செங்கோணம் கண்டுபிடிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 332 4. ரெண்டாவது கொஸ்டின் 532 6. மூணாவது கொஸ்டின் 732 8. நாலாவது கொஸ்டின் 932 10. அஞ்சாவது கொஸ்டின் 42 430. ஹோம்ஒர்க்காவே நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்து நேர்கோடு. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 to 3, 4 to 5, 11 to 12, 8 to 9, 9 to 10 நேர்கோடு. ஓகேவா? சோ அடுத்து ஒன்றன் மேல் ஒன்று. சோ ஒன்றன் மேல் ஒன்று 3 to 4,
1 to 2, 5 to 6, 7 to 8, 9 to 10. இதெல்லாம் ஒன்றரை மேல் ஒன்று. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, கீழே கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா? இந்த கீழே இருக்கக்கூடிய இடத்துல என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா கோணம் கண்டுபிடிங்க. ஓகேவா? கீழே இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுங்க கோணம் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 10:15, 10 மணி 15 நிமிடம், இதுக்கு கோணம் என்ன? ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் 11:24, மூணாவது கொஸ்டின் 6:15, நாலாவது கொஸ்டின் 8:40, 40 சரியா? அஞ்சாவது கொஸ்டின் 11:45, ஆறாவது கொஸ்டின் 3:25. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஃபுல்லா கோணம் கண்டுபிடிக்க. கோணம் கண்டுபிடிச்சாலே ஈஸி தான். அந்த எதிர்கோணம் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நமக்கு இந்த மாதிரிதான் கொஞ்சம் தியரியா கொடுத்துருப்பான். ஒரு கடிகாரத்தில் 2 மணி முதல் 3 மணிக்குள் சிறிய முள்ளும் பெரிய முள்ளும் நேர்கோட்டில் எப்பொழுது அமையும் அப்படின்னு தியரியா கொடுத்துருப்பான். நான் ஷார்ட்டா உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். ஓகேவா? இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு அந்த கிளாஸ் சம்ல இருந்து எந்த மாதிரி கேட்டாலும் கொஞ்சம் ஈஸியா நீங்க என்ன செய்யணும்னா ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். எஸ் சார், சந்துரு சார், டெய்லி கொஸ்டின்ஸ் அப்பப்பவே பிடிஎஃபா கொடுக்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அன்னைக்குள்ள கிளாஸஸ்க்கு அடுத்த நாள் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன கிளாஸ் நடக்கும் அதோட கொஸ்டின்ஸ் பேப்பர் அடுத்த கிளாஸ்ல கொடுக்குற மாதிரி பாக்குறோம். பட் இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறது சயின்ஸ் அண்ட் சோசியல்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம். தமிழ்ல கொஞ்சம் இந்த இலக்கணம் இலக்கியம் கொடுத்துடலாம். இந்த இங்கிலீஷ் கிராமர் சைக்காலஜில கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கிடைக்காது. ஓகேவா? அரவிந்த் சுப்பையன், இங்கிலீஷ் மீடியம் கிடையாதுன்னு சொல்லி தான் நம்ம அட்மிஷனே போட்டிருக்கோம். இங்கிலீஷ்ல எல்லாம் கொடுக்க முடியாது சார். தமிழ் மீடியத்துக்கு தான் ரெடி பண்றது கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் கரெக்டா இருக்கு. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம்லாம் கொடுத்துக்கிட்டு தான் கண்டிப்பா இன்னைக்குள்ளது 4 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். ஆக்சுவலா இப்ப மண்டேல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் நடக்கும் அதை நாளைக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த கொஸ்டின் அவங்க எடுத்து தரது டைப் பண்றது எல்லா ஒர்க்கும் முடிச்சு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அதனால நம்ம இங்கிலீஷ் மீடியத்தை அவாய்ட் பண்ணிட்டோம். 50 டேஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தமிழ் மீடியம் மட்டும் எடுத்திருக்கோம். ஓகேவா? எஸ் மதுமிதா, டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ள கொடுத்துருவோம். எஸ் அருணாச்சலம் சொல்லியாச்சு, டெஸ்ட் ஷெட்யூல் இந்த வாரத்துக்குள்ள கொடுத்துருவோம். ஓகேவா? டிரான்ஸ்லேட் பண்ணா தெளிவா இருக்காது சார். டிரான்ஸ்லேட் பண்ணா தெளிவா இருக்காது. ஓகேவா? கண்டிப்பா இது வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கொடுக்க சொல்றேன். அந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே இப்ப வரைக்கும் என்னென்ன கிளாஸஸ் இருந்துச்சோ அதோட பிடிஎஃப் எல்லாமே நான் கம்ப்ளீட்டா கொடுக்க சொல்லிடுறேன். ஓகேவா? பட் மேக்ஸுக்கு பிடிஎஃப் கொடுக்க முடியாது. இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப் மேக்ஸ் சைக்காலஜிக்கு கொடுக்க முடியாது. இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் கொடுக்கறது கஷ்டம் தான். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் விட்டோம். ஜான் பவா சார், நம்ம சண்டே ஒரு நாள் தான் லீவ் இருக்கும். சனிக்கிழமை நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா லீவ் இருக்காது. இந்த வாரம்னா சனிக்கிழமை கிளாஸஸ் போகும். லாஸ்ட் வீக் வந்து சனிக்கிழமை லீவ் விட்டது காரணம்னா கொஞ்சம் நிறைய பேர் ஆட் பண்ணாம இருந்தோம். ஸோ எல்லாரும் வந்து கட்டும் முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம ஆப்ல வந்தாச்சு. அதனால சண்டே ஒரு நாள் லீவ் இருக்கும், சனிக்கிழமை லீவ் இருக்காது. 6 நாளுமே கிளாஸ் நடக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். இதை ஃபுல்லா கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸஸ் பார்க்கலாம். ஓகேவா?